வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் பங்குக்கும் ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடக்கும் போது அதுக்காக கடைசி ஸ்பீச் 2 பேரும் நேருக்கு நேர் பேசினாங்க. வாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அரங்கத்துக்குள்ளே உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு. எல்லாருமே வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ரோமன் அரங்கத்தை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து அக்னாலஜ் மீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. சொன்ன உடனே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு. ஆனால் அதே நேரத்தில் சிஎம் பங்க் அந்த இடத்துக்கு வராரு. பொதுவாகவே சிஎம் பங்க் நார்மலான என்ட்ரன்ஸில் தான் வருவார். ஆனால் இன்றைக்கி நான் ரோமன் ரெயின்ஸை பெரிதும் கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டு காலகட்டத்தில் எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் வருவார், எப்படி ஆடியன்ஸ் மத்தியில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வருவார், அந்த மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே வராரு. அதுக்கப்புறமா டேபிள் மேலே ஏறி, மிஸ்டர் ரோமன், நான் இந்த இடத்துல எக்கச்சக்க விஷயங்களை பேசிட்டேன். இதுக்கு மேலேயும் பேசணும் அப்படின்னா எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தெரில. பட் இருந்தாலும் நீ இந்த இடத்துல வந்திருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்றை எக்னாலஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சில பல உண்மைகளை இந்த மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ரோமன் நீ நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுது. அது எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ ரோமன். எனக்கு ஏன் ஒன்றை பிடிக்கல அப்படின்னா, இந்த ரெஸ்லிங் கெரியரில் ஒன்றை தவிர்த்து எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் விளையாடணும், மெயின் ஈவெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. எனக்கு கூட கனவாக இருந்தது ரோமன், எப்படியாவது ரெஸ்ல்மேனியாவில் நான் ஒரு மெயின் ஈவெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறது. அது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சுல்ல. அதே போல் உனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது. உன்னுடைய கனவு எப்படி இருந்ததுன்னா, முழுக்க நீ மட்டுமே இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ஆட்டி படைக்கணும்னு. அதாவது ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு. ஆனால் அது உனக்கு ரொம்பவே சுலபமாக கிடச்சிருச்சு. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 10 முறைக்கு மேலே கிடச்சிருச்சு. ஆனால் நான் ஒரு முறை விளையாடுறதுக்காகவே என்னுடைய 15 வருட ரெஸ்லிங் கெரியரை தியாகம் செஞ்சேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ரெஸ்ல்மேனியாவுடைய மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு கனவே கிடச்சிது. ஸோ எல்லாத்தையுமே நீ உன்னுடைய அரசியல் ரீதியான உன்னுடைய குடும்பத்தை வச்சே எடுத்துக்கும்போது திறமையுள்ள நாங்கள்லாம் எங்கே போவோம்? ரோமன், உண்மையை சொல்லணுன்னா எங்களை கம்பேர் பண்ணும்போது, நான் மட்டும் இல்லை, இந்த ரெஸ்லிங் கம்யூனிட்டிகளை எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீ கீழே தான். ஆனால் அது அனைத்துமே உனக்கு கிடைக்குதுல்ல. நான் கண்டிப்பாக உன்னுடைய மிகப்பெரிய ஃபேனான்னு கேட்டேன்னா, நான் 1300 நாட்களுக்கு மேலே நீ WWE சாம்பியனாக வச்சுருந்தல, அதுக்கு மட்டும் நான் ஒரு நல்ல ஃபேன். பிகாஸ் நானும் ஒரு லாங்கஸ்ட் ரேஞ்சிங் சாம்பியனாக இருந்திருக்கிறேன். ஒரு சாம்பியன்ஷிப்பை தனக்குள்ளே கெட்டி காக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்னு தெரியும். ஆனால் நீ அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. ஏன்னா நான் ஒன்றை மாதிரி ஒவ்வொரு நேரமும் பிறருடைய உதவியை கேட்டு என்னுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ணலை. அப்படிப்பட்ட அவசியமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் நீ உனக்குள்ள ஒரு கூட்டத்தையே வச்சுருந்தல, அந்த கூட்டத்து மூலியமாக தான் உன்னோட சாம்பியன்ஷிப் அகைன் ரீட்டர்ன் பண்ணலை. அது எனக்கு பிடிக்கல. ரோமன், இந்த கதை எங்கே ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்குதா? நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் பிரதர்ஸ் என்னை அட்டாக் பண்ணது. ஆக்சுவலி அவங்க சொன்னது சரிதான். ஏன்னா நான் பேச்சாக இருக்கணும், தேவையில்லாமல் உங்கள் அப்பாவை பற்றி நான் பேசிட்டேன். ரோமன், நான் அப்போவே கேட்டிருந்தேன்னா இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்காது. பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த வாரம் நடக்க போகிற சண்டே ரெஸ்ல்மேனியாவில் நான் உன்னை பீட் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டு. ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றை நான் பேசுவேனான்னு தெரியாது. அதாவது, ஐ ஆம் சாரி ரோமன், உங்கள் அப்பாவை பற்றி நான் பேசுனது தப்பு தான். ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுக்காக தப்பு, அதற்காக நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கல. இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சுக்கோ. சீக்கா ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லர். அவர் ஒன்றை மாதிரி எங்கள் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரல. அவர் கடைசி வரை ஒரு டாக் டீமாகவே இருந்தார். இந்த ரெஸ்லிங் கெரியரில் அவருக்கான வாய்ப்பையும் அவருக்கான நேரத்தையும் அவர் ஒதுக்கிட்டார். சீக்கா ஒரு பெஸ்ட்டு ரோல் மாடல். அவரை நான் எப்போவுமே மதிக்கிறேன். ஆனால் அவருடைய புள்ள நீ இந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டராக இருப்ப அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. சுயநலத்தன்மை, தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், தான் இப்படிங்கிற எண்ணம் எல்லாமே ரோமன் உனக்கு இருக்குது. இதனால தான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று. ஆமாம், நிறைய பேர் சொல்லலாம் ரோமன் ரெயின்ஸை இந்த உலகத்துக்கே பிடிச்சிருக்குது, ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்குது, ஏன் பங்குக்கு பிடிக்கலன்னு. ரசிகர்கள் மத்தியில் ரோமன் காட்டுறது வேஷம்.
வெளியில் வேற ஒரு நிறத்தை அடைச்சிக்கிட்டு ரசிகர்கள் முன்னாடி ஏமாத்துறான். ஆனால் ஏன் கூட என் முன்னாடி வந்து பக்கத்தில் ரெண்டு பார்க்கும்போது தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து நிறம் அடைச்சிருக்கிறான், உண்மையான அவனுடைய சாயமே வேறு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏஸ் ரோமன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இந்த ரெஸ்லிங் கெரியரில் இந்த இடத்துக்கு, அதுலேயும் குறிப்பாக இத்தனை தடவை சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று, ராயல் ரம்பில் வந்து நீ ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரெஸ்ல்மேனியாவில் ஏன் கூட மோதணும் அப்படிங்கிறதெல்லாம் காலத்தோடைய கட்டாயம்தான். ஆனால் ஒன்று மறந்துடாத, இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறணும். இது வெற்றி அப்படிங்கிறது எனக்கு சாதாரண விஷயம் இல்லை, உன்னை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ரெஸ்ல்மேனியாவில் விளையாடுறேன். ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்காத. ஒன்று தான் மாறப்போகுது. இங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே பங்கை ஒரு புதிய தோற்றத்தில் பார்க்க போகிறாங்க. பிகாஸ் என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் அகெயின் ரீடெயின் பண்ணிடுவேன். இங்கே இருக்கிற கொட்டு மோளங்கள் மற்றும் வான வேடிக்கைகள் இதெல்லாம் ரோமன் ரெயின்ஸோடைய பேச்சுக்காகவோ அல்லது ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தூக்கி காட்டுவானோ அப்படிங்கிறதுக்காகவோ வெயிட் பண்ணாது. பங்க் வின் பண்ணதுக்கப்புறமா டைட்டில் தூக்கி காட்டும்போது அதே மேலத்தாளங்கள் ஒலிக்கும். ஆனால் உன்னுடைய தீம் மியூசிக் இல்லை, என்னுடைய தீம் மியூசிக். வான வேடிக்கைகள் அதே மாதிரி விழிக்கும். ஆனால் அந்த இடத்துல நீ இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். அந்த ஸ்டீல் ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பங்க் பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸோடைய கடைசி ஸ்பீச். பங்க், நீ பேசிகிட்டே நினைக்கிறேன், இந்த இடத்துல நானும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஐ ஹேட் யூ. எனக்கு சுத்தமாக பங்க் ஒன்று எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீ சொல்கிறதெல்லாம் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஏற்றுக்கணும். நீ தான் பெரிய ஞானி, நீ தான் பெரிய மன வல்லுவர் அப்படிங்கிற மாதிரி உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் யார் தலைவன் அப்படிங்கிறது. தலைவன் அப்படிங்கிறது நாமளாக வந்து நான் தான் தலைவன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நான் பண்ணலை, இதுக்கப்புறமும் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்குது, அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுறது தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுல, அது வரைக்கும் நல்லது தான். பட் ஆனால் ஒன் திங் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ பங்க், நான் இதுக்கு முன்னாடி 1300 நாள் சாம்பியனாக இருந்தேன். அதுக்கப்புறமா மீண்டும் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் வந்திருக்கிறேன். நீ சொன்ன மாதிரி இது காலத்தோடைய கட்டாயமாக கூட இருக்கலாம். நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது காலத்தோடைய கட்டாயமாக இருக்கலாம். ரெஸ்ல்மேனியா முடிஞ்சு போகும்போது ஒரு புதிய தலைவன் உருவாகுவான், ட்ரைபிள் சீஃப் மீண்டும் வருவான். இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அந்த ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. எஸ், அண்ட் த ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை ஒலிக்கும். அண்ட் அந்த ஸ்டில் ஹெவி வெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஓங்கிட்ட நான் டைட்டில் எடுப்பேன் தெரியுமா, அப்போ நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிற பேர் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் யாருக்கிட்டலாம் டிஃபெண்ட் பண்ணுறேனோ அப்போ த ஸ்டில் அப்படிங்கிற பேர் ஒலிக்கும். அது வரைக்கும் ஏன் கிட்ட தான் அந்த டைட்டில் இருக்கும். ஒன்று நான் ரெஸ்ல்மேனியாவில் பீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸும் பங்கை பற்றி பேசிட்டாரு. சரி, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், பங்கா ரோமன் ரெயின்ஸா ரெஸ்ல்மேனியாவில் யார் வெற்றி பெறுவார்?